அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு AKInfo. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ் ஒரு 5 ஃபாண்ட் பார்க்க போகிறோம். MS ஆஃபீஸில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபாண்ட்டு. இதுவரைக்கும் MS ஆஃபீஸில் நிறையா நம்ம என்ன பண்ணியிருப்போம், டைம்ஸ் நியூ ரோமன், ஏரியல் இது எல்லாமே யூஸ் பண்ண ஃபாண்ட்ஸு. இது யூஸ் பண்ணி நமக்கும் போர் அடிச்சிருச்சு. ஒரு சூப்பரான ஃபாண்ட்ஸ், இன்விடேஷன், சர்டிஃபிகேட் எடிட்டிங் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஃபாண்ட்டை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபாண்ட்டை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் வந்து நீங்கள் இந்த டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட் வந்து டவுன்லோட் ஆகிரும். இதான் அந்த 5 ஃபாண்ட்டு. இந்த ஃபாண்ட்டை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் லிங்க்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் மூலமாக அந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் அந்த ஃபாண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால்னு வருது. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த ஃபாண்ட்டை வந்து காப்பி பண்ணுங்கள். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்களோட கண்ட்ரோல் பேனல் ஆப்ஷன் இருக்கும், அதில் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கலை அப்படின்னா இங்கே என்ன பண்ணுங்கள், லார்ஜ் ஐக்கான், ஸ்மால் ஐக்கான், கேட்டகரின்னு இருக்கும். கேட்டகரின்னு இருந்தால் ஸ்மால் ஐக்கான் மாற்றிக்கோங்க. இதில் ஃபாண்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபாண்ட்டுங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி இங்கே நீங்கள் காப்பி பண்ணியிருக்க ஃபாண்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிரும். நீங்கள் இந்த ஃபாண்ட்டை இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி ஒவ்வொரு ஃபாண்ட்டையும் யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 5ஆவதாக நம்ம பார்க்க போகிற ஃபாண்ட் வந்து என்ன நேம் அப்படின்னா, 𝗬𝗵𝗫 சொல்லி ஒரு ஃபாண்ட்டு. ஸோ இந்த ஃபாண்ட்டு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, MS ஆஃபீஸில் வேர்டில் எப்படி இது யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் 𝗬𝗵𝗫ங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண, ஒரு டெக்ஸ்ட்டு நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். குட் மார்னிங், ஹேவ் எ நைஸ் டே. இந்த 𝗬𝗵𝗫ங்கிற ஃபாண்ட் வந்து எவ்வளோ அழகாக இதில் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே நான் 𝗬𝗵𝗫ங்கிற ஃபாண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 𝗬𝗵𝗫. ஸோ இந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். இது வந்து 𝗬𝗵𝗫ங்கிற ஃபாண்ட்டு. இது நீங்கள் போல்ட்னஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணால் இந்த மாதிரி காமிக்கும். ஓகே, நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஃபாண்ட் வந்து 4ல் பார்க்க போகிறது வந்து 𝗏𝗏𝗏 அப்படிங்கிற ஃபாண்ட்டு. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபாண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கிறேன். இதான் இந்த ஃபாண்ட்டு. இது கொஞ்சம் நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் இன்விடேஷன், சர்டிஃபிகேட் டிசைனு எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஃபாண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும். இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஃபாண்ட்டை. ஓகே, அடுத்த ஃபாண்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ஃபாண்ட் வந்து 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஃபாண்ட் வந்து 𝗏𝗏𝗏 அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டு. இந்த ஃபாண்ட் எப்படி MS வேர்டில் இருக்குது யூஸ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த ஃபாண்ட்டோட நேம் நான் அடிக்கிறேன், 𝗏𝗏𝗏. கொடுத்தோடனே இந்த மாதிரி காமிக்கும். நல்லா ஸ்டைலிஷாக இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாமே கலர்ஸ்லாம் மாற்றி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் இன்விடேஷன், சர்டிஃபிகேட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் எடிட் பண்ண வச்சுக்கலாம். சர்க்குலர் இதெல்லாமே கொஞ்சம் எழுத்தெல்லாம் நம்ம ஸ்டைலிஷாக மாற்றணும், அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் Shift F3 கொடுத்தீங்கன்னா கேப் லெட்டராக மாறும். ஸோ ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இந்த ஃபாண்ட் வந்து இதோட டிசைன் இப்படி இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த ஃபாண்ட்டு 2வது இடத்துல என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்கிறது 𝗟𝗵𝗏𝗏ங்கிற ஃபாண்ட்டு. ஸோ இந்த ஃபாண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். MS வேர்டில் 𝗟𝗵𝗏𝗏. இது இந்த ஃபாண்ட்டு. இதை வந்து கேப் லெட்டர் கொடுக்குறேன். இதான் இந்த ஃபாண்ட்டோட டிசைன்.
ஒரு மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸும் கர்வ் ஆகி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு டிசைன் தான். இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம எம்எஸ் வேர்டில் எல்லாத்துலேயுமே பயன்படுத்தலாம், எக்ஸல் எல்லாத்துலேயுமே பயன்படுத்தலாம். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து நம்பர் 1. இதை பார்க்க போகிறது வந்து 𝗟𝗶𝗰𝗵. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபாண்ட் இது. இந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். எல்லாருமே நம்ம இந்த ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் ஆகுறத பார்ப்போம். 𝗟𝗶𝗰𝗵ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லெட்டர்ஸ் எல்லாமே என்ன ஆகும், எல்லாமே ஸ்டைலிஷாக காமிக்கும். என்னோட பேரை டைப் பண்ணியிருக்கேன், 𝗟𝗶𝗵𝗲. அந்த ஃபாண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக இருக்கும். இதை வந்து இன்விடேஷன், சர்டிஃபிகேட் டிசைன் எல்லாத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அந்த ஃபாண்ட்டை வந்து ஒரு விஷயம் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி ஒருத்தவங்க ஃபார்ம் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணுறவங்களும் இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத மறந்துடாதீங்க. இதே ஃபாண்ட்டு சப்போர்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பிடிஎஃப் ஃபைலாக இருக்கணும். பிடிஎஃப் ஃபைலாக இருந்தால் தான் யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதே ஃபாண்ட்டு சப்போர்ட் ஆகும். நீங்கள் எம்எஸ் வேர்டில் டைப் பண்ணி இந்த ஃபாண்ட்டை வந்து இன்னொருத்தருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அவங்களோட ஓஎஸில் கண்டிப்பாக சிஸ்டத்தில் என்ன பண்ணியிருக்கணும், இந்த ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டுமே சப்போர்ட் ஆகும். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக சப்மிட் பண்ணால் மட்டுமே அது வந்து என்ன ஆகும், அந்த ஃபாண்ட் வந்து அவங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.